இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து நம்ம எடுத்துட்டு தான் இருக்கோம், பார்த்துட்டே இருக்கோம். எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கு. பட் நிறைய பெண்கள் இது வந்து ஓப்பன் அப்பா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வராங்க, அந்த மீட்டூ பிரச்சனைகளை கொண்டு வராங்க. அப்போ ஜனநாயகம் வரப்போற விஜய் சாரோட படமே அதோட மெயின் கருத்து அதுதான், அந்த குட் டச் பேட் டச் தான். விடைத்தாள் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்கான ஒரு மூவி, பயங்கரமான ஒரு சென்சிட்டிவான மேட்டர் டச் பண்ணியிருக்காப்புல. பயப்படாம நீங்க வந்து உங்களோட விஷயத்த ஷேர் பண்ணி பேசுங்க. அட்லீஸ்ட் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேச முடியாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படியாச்சும் வெளியே தெரியப்படுத்து. விமனோட சக்சஸ் எப்படி ஒரு மென் கிட்ட இருக்கோ அதே மாதிரி ஒரு விமனோட சேஃப்டியும் ஒரு மென் கிட்ட தான் இருக்கு. குட் டச் பேட் டச்ங்கிறது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்கும் சொல்லி வளர்க்கணும். பசங்க இந்த இடத்துல பொண்ணுங்களை பார்க்குற விதம் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே இங்கே சரியாயிடும். பேட் டச் குட் டச்ன்றதெல்லாம் மீறி இந்த டோன்ட் டச்ன்ற விஷயத்த வந்து மெயினாக நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். பத்தி ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? And we'll start with our chief guest. First we'll start with one of the character, Deepa Netran ma'am. ஆக்சுவலாக இந்த டைட்டிலே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அந்த டைட்டிலில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே ஒரு பொண்ணும் சரி ஒரு பெண்களும் சரி இதை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக முன்னாடியை விட இப்போ எவ்வளவோ பரவாயில்ல, எல்லாரும் வெளியில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஒரு அவேர்னஸாக க்ரியேட் பண்ணி கார்த்திக் இப்போ வந்து அதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே நான் நடிக்கும்போது இவ்வளோ இது வருமானு தெரியல. ஆக்சுவலாக பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, கண்ணிலேருந்து தண்ணி தான் வந்துச்சு. ஸோ அதில் நடிச்சிருக்க தீபாக்கும் சரி என்னுடைய வாழ்த்துக்கள். கார்த்திக் மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. நம்ம படிக்கும் போதுல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து வினாத்தாள் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி நம்ம எழுதுற விடைத்தாள் தான் நம்மள வந்து அடுத்த கிரேடுக்கு எடுத்துட்டு போகும் இல்லையா? நம்ம ஸ்கூலா இருக்கட்டும் இல்ல காலேஜா இருக்கட்டும், விடைத்தாள் அப்படிங்கிறது நம்ம கிட்ட ஒரு மறைக்க முடியாத ஒரு விஷயம். சோ இந்த விடைத்தாளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. மிஸ்டர் பிரஜின் பத்மநாபன் சார் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம், பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். விடைத்தாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து நம்ம எடுத்துட்டு தான் இருக்கோம், பார்த்துட்டே இருக்கோம். ஆனா அப்போ இருக்க தப்புகள் குறைஞ்சிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு என்னன்னா எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கு. பட் நிறைய பெண்கள் இது வந்து ஓப்பன் அப்பா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியால வராங்க, அந்த மீட்டூ பிரச்சனைகளை கொண்டு வராங்க. நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் 2 பெண் குழந்தைகள் தான். பட் எல்லாருக்குமே அந்த பெண் குழந்தைகள் இருந்தாலும் இந்த வேலை எல்லா டிபார்ட்மெண்ட்லும் இந்த தவறுகள் நடந்துட்டு இருக்கு. பஸ்ஸா இருந்தாலும் சரி, ஆஃபீஸா இருந்தாலும் சரி, எங்கேயும் அந்த பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. அது தவிர்க்க முடியுமான்னு தெரியல. ஓப்பன் அப்பா நம்ம தைரியமா பேசுறோம். இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவங்க ஓப்பன் அப்பா கொண்டு வரணும். குற்றங்களை வந்து தவிர்க்க முடியாது, குறைக்கப்படலாம். அப்படிதான் ஒரு படம் வந்து வந்துச்சு. ஆக்சுவலா டெல்லியில எல்லாம் இந்த மாதிரி ரெட் லைட் ஏரியா வந்துட்டு இருந்துச்சு. அப்போ குறைகள், கல்கட்டால எல்லாம் குறைகள் வந்து தவறுகள் குறைக்கப்படும். ஸோ அது மாதிரி விஷயங்கள் வரும்போது இது மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பா நடக்காது. கண்டிப்பா நம்ம கல்ச்சர் வந்து அதை அந்த விஷயத்த வந்து ஏத்துக்காது, கொண்டு வரப்பட முடியாது. ஓப்பன் அப்பா பெண்கள் கொண்டு வரதும், ஓப்பன் அப்பா சொல்றதுல அந்த குறைகள் வந்து இப்ப இருக்க ட்ரெண்ட்ல வந்து தைரியமா வராங்க. ஓப்பன் அப்பா இருக்கிறது ஸ்கூல்ஸ்ல வந்து செக்ஸ் எஜுகேஷன் வந்து அந்த செக்ஸ்ன்ற வார்த்தை சொன்னாலே நிறைய பேர் வந்து முகத்தை சுளிக்கிற மாதிரி இருக்காங்க. இது மாதிரி படங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சின்ன குழந்தைல இருந்து அந்த பேட் டச் குட் டச் எல்லாம் இப்போ ஜனநாயகம் வரப்போற விஜய் சாரோட படமே அதோட மெயின் கருத்து அதுதான், அந்த குட் டச் பேட் டச் தான். அந்த தெலுங்கு படம் பாலையா சார் பண்ணதுல அது ஸ்கூல்ஸ்ல எவ்வளவு ஸ்கூல்ஸ் அந்த எஜுகேஷன்ஸ் வந்து கொண்டு போய் பெனிட்ரேட் பண்றாங்களோ அதுல தவறுகள் வந்து குறைக்கப்படும். அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பட் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும், சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா உட்கார வைக்கணும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் மடியில உட்காரக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது அப்பா மடியா இருந்தாலுமே தவறு தான். பட் அந்த சென்சிட்டிவான விஷயத்த குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும். அது எல்லா அப்பா பேரண்ட்ஸா இருக்க, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது வந்து குழந்தைங்களோட மைண்ட்ல அது பண்ணணும். குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் எதுன்றது சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப அவசியம். இண்டிவிஜுவலா ஒரு 6 வயசு குழந்தை இல்லை, 5 வயசு குழந்தைல இருந்து அதை நீ ஃபீட் பண்ணணும். அது தவறான விஷயமே கிடையாது. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கற்றுக்கணும். அப்போதான் அந்த பேரண்ட்ஸா இருக்கும்போது குழந்தைங்க தனியாக இண்டிவிஜுவலா சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணி வந்து ஓப்பன் அப் உங்ககிட்ட சொல்லுவாங்க. அது நிறைய பேர் பண்றாங்க ஸ்கூல்ஸ்லயும். கார்த்திக் பத்தி சொல்லணும்னா சமீபத்துல நான் மீட் பண்ணேன் கார்த்திகை. மீட் பண்ணி சரி ஷார்ட் ஃபிலிம் ஒன்று விடைத்தாள் இன்விடேஷன் நல்லா இருந்துச்சு சொன்னாரு. பட் என்ன அவர் புதுசா
ஆனா அந்த ஒரு காலகட்டம் குறைஞ்சிச்சு ஷார்ட் ஃபிலிம். கார்த்திக் சுப்ராஜ் சார் எல்லாம் பண்ணும்போது இருந்துச்சு, அது இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. நல்ல கண்டென்ட் எடுத்திருக்காங்க. நடிச்ச தீபாக்கும் சரி, நேத்ரன் தீபா அவங்களும், அப்புறம் அந்த மெயின் கேரக்டர்ஸ் பண்ண அவங்க பேர் எனக்கு சரியா தெரியல, சிந்துஜா, ஜீவிதா, இன்னொரு குட்டி வைப்பா. ஓகே, 3 பேருமே 3 கேரக்டர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபீமேல் சென்ட்ரிக்கா இருந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஆஃபீஸ்ல ப்ளே பண்ண அவங்களும் சரி, ஸ்கூல்ஸ்ல ப்ளே பண்ண அந்த அந்த கேரக்டர் ப்ளே பண்ண ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணாங்க. என்னன்னா ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் வரும்போது ஒரு குறைகள் இருக்கும். கேமரா, மியூசிக், நடிச்சவங்க யாராவது இருக்கும். எல்லாமே பிளசண்டா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ரொம்ப அழகா இருந்துச்சு ஃப்ரேம்ல. அழகான காஸ்டிங், நல்ல மியூசிக், நல்ல கட்ஸ், எமோஷனை சூப்பரா சொல்லியிருந்தாரு டைரக்டர். எனக்கு தெரிஞ்சு கூட சீக்கிரம் நீங்க இதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணாம அடுத்த படத்துக்கு பண்ணலாம். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு உண்மையில. இது ஷார்ட் ஃபிலிம் கணக்குல எனக்கு தெரியல ஆக்சுவலா. டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிஞ்சுச்சு. ரொம்ப இன்டென்சிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் கார்த்திக். ரொம்ப நீ எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஹீரோனோட டேட்டா வாங்கிட்டு அடுத்த ஃபீமேல் சென்டருக்கு சரியான கதையை கொடுங்க. வாழ்த்துக்கள். வாய்ப்புள்ள நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சந்தோஷம். அவர் சொன்ன மாதிரி நம்ம என்னதான் குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அந்த பயம் இல்லாம பேரண்ட்ஸ் கிட்ட ஓபன் அப் ஆகும்போது இந்த மாதிரி குற்றங்களை வந்து நிஜமாவே குறைக்க முடியும், தடுக்க முடியும் அப்படின்னு நம்புறோம். அண்ட் ரன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் விடைத்தாள். எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா டிராவல். நான் வந்து இந்த ஜூன் ஆர்டிஸ்ட்ல இருந்து டிராவல் பண்றோம் வந்து என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு. ஸோ அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த விடைத்தாள் எனக்கு வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கும் போது கண்டிப்பா டெஃபினட்டா நான் இருப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி இங்க வந்துட்டு அவனுக்காக நான் நிக்கிறேன் நான். அண்ட் விடைத்தாள் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்கான ஒரு மூவி எடுத்து வச்சிருக்கான். அதாவது ஒரு பயங்கரமான ஒரு சென்சிட்டிவான மேட்டர் டச் பண்ணியிருக்கா போல. அதாவது எல்லாருமே தொடர பயப்படாம ஒரு விஷயம் தான் இது. ஆனா அவன் வந்து கரெக்டா சென்சிபிளா அவன் ஹேண்டில் பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா அவன் ஃபியூச்சர்ல டெஃபினட்டா அடுத்த ஸ்டெப்புக்கான போறதுக்கான விஷயம் எல்லாமே அவங்க கிட்ட ஸ்டஃப் எல்லாமே இருக்கு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கார்த்தி. அண்ட் சீக்கிரமா நீ படம் பண்ண போற. அண்ட் எல்லாருக்குமே சூப்பரா ஒரு ஹிட் கூட தமிழ் இண்டஸ்ட்ரியில. சரியா? தேங்க்யூ. ஸோ எவ்வளவோ டாபிக்ஸ் இருந்தாலும் அண்ட் ஒரு போல்டான ஒரு டாபிக் எடுத்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கிறாரு கார்த்திக். ஸோ மற்ற எல்லாரும் சொல்றதை விட இப்போ டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சில வார்த்தைகள் நம்ம கேட்கலாம். எனக்காக ஃபர்ஸ்ட் வந்த எல்லாருக்குமே நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். ரஜன் ப்ரோ, ராணோ, சக்தி, சிந்து, சில பேர், எடிட்டர் கண்ணதாசன், டிஓபி, இது எல்லாருமே எனக்காக. அண்ட் என் ஃபேமிலி. ஆக்சுவலாக இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இது என்னோட ஃபர்ஸ்ட் மைக்கு. என் வீட்டில் வந்து என்னை சில இடத்துல தவிர்த்திருப்பாங்க. எப்படி என்ன பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு நிறைய பேசணும், நிறைய ஃபீல் ஆகுது. பட் இப்போ இந்த இடத்துல அது வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏன் இந்த டாபிக் எடுத்துகிட்டு போனேன்னா, நான் என் லைஃப்பில் சில விஷயங்களை ட்ராவல் பண்ணி வந்திருப்பேன். எல்லார் லைஃப்லையும் ஒரு விஷயங்களை ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். எனக்கு அதிகமாக இந்த விஷயம் வந்து இதுவாக ஆரம்பிச்சிச்சு. நிறைய பார்க்க கேட்க நிறைய நியூஸஸ், சில டைம்ஸில் நம்ம தனிமையில் இருக்கும்போது சில விஷயங்கள் எல்லாருக்குமே தோணும். அது சில விஷயங்கள் நான் இது எடுக்க ஆரம்பிச்சது எதுக்குன்னா, இது தண்டனை தீர்ப்பு அல்ல எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஒருத்தன் வந்து ஒரு அபியூஸ் பண்ணுறான், ஒரு பொண்ணு 6 மாதம் ஜெயிலில் போடுறாங்க, ரிட்டர்ன் அவன் தப்பு பண்ணாமல் இருப்பானா எனக்கு தெரியாது. ஏன்னா அது தெரிஞ்சால் வெளியே பப்ளிசிட்டி ஆகும். தெரியாமல் இருக்கிறது எவ்வளவோ இருக்குது. திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நான் பார்த்த ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இது எதுக்காகனா, நம்மளே நம்ம ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த கடந்து போனால் மட்டும்தான் சில விஷயங்களை தடுக்க முடியும். எனக்கு நிறைய பேசணும்னு தோணுது. இங்கே இருக்கிற கேமராங்களை பார்த்தா எனக்கு பேச வர மாட்டேங்குது. கண்டிப்பாக எனக்கு பிரஜன் ப்ரோ, நீங்கள் உங்கள் எல்லா சப்போர்ட்டும் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் இயரில் ஒரு நல்ல ஸ்டோரி எடுத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ண எனக்கு ஆசை இருக்குது. கண்டிப்பாக நான் பண்ணுவேன்ட்டு இந்த இடத்துல நான் ஒரு வாக்குமொழி கொடுக்குறேன். அண்ட் எனக்கு ஆக்சுவலாக நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா, நடிக்க சில விஷயங்கள் மூவ் பண்ணேன். என் ஃபேமிலியை வெளியே காட்டுறதுக்காக தான் நான் வந்து இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி சில விஷயங்கள் மூவ் பண்ணிட்டு வந்தேன். எனக்காக மம்மி டாடி இங்கே மேலே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே எங்கே இருக்கீங்கன்னு தெரியல. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். உங்களை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். சினிமாவில் ஒரு ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் கார்த்தி, he got a wonderful family, those who are supporting for his cinema career. ஸோ கார்த்திகோட பேரண்ட்ஸ்க்கு எல்லாரும் நம்ம லைக் கையொலி எழுப்பி ஒரு பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். சட்ட லைட்ல தெரிய மாட்டேங்குது. இது என்னோட முதல் ஸ்டேஜ்.
எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வீட்டில் இருக்கும்போது உங்ககிட்ட நான் எதுவுமே பேசினது கிடையாது, பெருசாக பேசவும் மாட்டேன். நான் எப்போ வருவேன், எப்போ வீட்டை விட்டு வெளியே போகணும் அவங்களுக்கும் தெரியாது. பட் இங்கேயும் பேசணும்னு நினைக்கிறேன், பட் முடியல என்னால். எனக்கு 2 பேரோட பிளெஸிங்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். எனக்காக எடிட் பண்ண எடிட்டரு சீரியஸ்லி, ஆனாலும் நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் இந்த இதில். அண்டு டிஓபி தீபன் தான் சொல்லவே வேணாம். எனக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய சப்போர்ட் பண்ணி என் லைஃப்பில் ட்ராவல் பண்ணியிருக்கா. அண்டு நிவாஸ் எனக்காக போஸ்டர் சப்போர்ட் பண்ணி எடிட் பண்ண நிவாஸ், அவனுக்கும் எனக்காக கைத்தட்டுங்க. அண்டு என் பேர் வந்து கார்த்திக் தான். கார்த்திக் ராஜான்றது சில பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ராஜான்றது என் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக அவனை என் லைஃப்பில் நான் மறக்கக்கூடாதுன்னு நினச்சேன். 10th நான் ஆக்சுவலாக ஹாஸ்டலில் படித்தேன். ஹாஸ்டல்லேருந்து அப்புறம் வீட்டுக்கு வந்து சில விஷயம் மூவ் பண்ணிட்டு வந்தேன். என் லைஃப்பில் நான் எப்பயுமே மறக்கக்கூடாது. சில சந்திப்புலாம் மீட் பண்ணிட்டேன். ராஜா, எனக்காக நீ மேடைக்கு வரணும்னு நினைக்கிறேன்டா. சீரியஸ்லி இந்த எண்டு போர்ஷனில் எனக்கு ஃபுல் அந்த பேனர் வெளியே சப்போர்ட் பண்ணது எல்லாமே அவன் தான். லாஸ்ட் மினிட்ல அவனை மீட் பண்ணி அந்த பழைய ஸ்நேகிதன் லைஃப்ல ஃப்ரெண்ட் இல்லைன்னா சில இடத்துல நம்மளால போக முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்க லைஃப்ல சில ஃப்ரெண்ட்ஸுகள் தேர்ந்தெடுங்க, கரெக்டான பாதையில கூட்டிட்டு போவாங்க நானும் நினைக்கிறேன். கரெக்டான ஃப்ரெண்டை சேர்ந்தெடுத்தா நான் இங்க நிக்கிற மாதிரி நீங்களும் நிற்பீங்கன்னு நான் ஆசைப்படுறேன். ஆக்சுவலா இவன் வந்து என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு ராஜா. ஆக்சுவலா இவனும் மீடியால எடிட்டர் சம்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அறிமுகப்படுத்திட்டேன். ஸோ இவனோட ஒர்க் நல்லா இருந்தால் கண்டிப்பாக 2 செகண்ட் வந்தாரு. சந்துரு எனக்காக வந்து இதை பற்றி 2 வாசம் பேசணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு நிறைய பேசணும்னு தோணுது, பட் நான் மைக்கு போட்டேன்னு யாரும் பேச மாட்டீங்க. வா இல்லை பரவாயில்ல, வா. நிறைய விஷயங்கள் வெளியே தெரியாது இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, பயப்படாமல் நீங்கள் வந்து உங்களோட விஷயத்த ஷேர் பண்ணி பேசுங்க. அட்லீஸ்ட் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேச முடியாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எப்படியாச்சும் வெளியே தெரியப்படுத்து. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தண்டனையை தீர்ப்பை விட நீங்களா ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணி திருந்தனா மட்டும்தான் சில விஷயங்கள் இதுவாகும். நான் சொன்ன மாரி தான், திருந்தனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டு ஒழிக்க முடியாத மாரி தான் இந்த விஷயத்துலையும். நீங்கள் உங்களுக்கு என்ன மாரி நான் மீன் பண்ணுறது எனக்கு சொல்ல வரலை எனக்கு ஆக்சுவலாக. பட் எனக்கு கொளருது. பட் ஏதாவது தப்பாக பேசிட்டேன்னா அதுவும் ட்ரோல் பண்ணி போட்டுருங்க. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். கார்த்திக் ஒரு மாதிரி கிரைம் பார்ட்னர். இவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஒரு நல்ல ஒரு பிளாட் எடுத்து போல்டாக இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கான். இது பார்க்கும்போது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். பட் எனக்கு ஒரு சில விஷயம் பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. அதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்பல. நான் உனக்கு அது அப்புறமா சொல்கிறேன், சரியா? சிந்து வந்து கோ ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இதில். அண்ட் தீபா மேடம் அவங்களோட சீரியலில் ஃபர்ஸ்ட் சீரியலில் நான் பண்ணிட்டு இருந்தேன் நான். சாரி, எனக்கு அது ஃபர்ஸ்ட்டு. அண்ட் எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் மீடியா ப்ரெஸ் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் போய் சேர்க்கணுன்றது என்னோட வேண்டுகோள். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ். ஆமாம், இந்த கார்த்திகோட வேண்டுகோளும் அதே தான். ஸோ இந்த படத்துக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எப்படி ஒரு குடும்பத்தை வழி நடத்திட்டு போறதுல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்தாதான் வந்து அந்த குடும்பம் நல்ல விதமா எடுத்துட்டு போக முடியும். அதே மாதிரி ஒரு டைரக்டரோட விஷனை வந்து அழகா பிக்சரைஸ் பண்ணி காட்டுறது அப்படிங்கிறது அது டிஓபி கையில தான் இருக்கு. ஸோ டிஓபி தீபன் அவர்கள் விடைத்தாளை பற்றி சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். இதெல்லாம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது நாங்கள் ரொம்ப நாளாக பேசி டிஸ்கஸ் பண்ணல. கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எனக்கு வந்து இது எப்படி நீ விஷுவலாக காமிக்க போற, சில இதெல்லாம் வந்து சீக்கிரம் டக்குன்னு பிளான் பண்ணி இப்படியே பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. நீங்களும் பார்த்துட்டீங்க. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். எடிட்டர் கண்ணதாசன் அவர்கள் சில வரிகள் விடைத்தாளை பற்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கண்ணதாசன். இந்த ஷார்ட் ஃபிலிமை எடிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கார்த்தி பிரதருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ பிரதர். இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன். நான் சினிமாவில் ஒரு 3 வருஷம் கடுமையாக முயற்சி பண்ணதுக்கான ஒரு பெரிய பலனாக இதை நான் நினைக்கிறேன். சினிமா தான் என்னோட உலகம். சினிமாவை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ இந்த உலகத்தில் எனக்கு மிகப்பெரிய மரியாதையை முதல்ல வாங்கி கொடுத்த கார்த்தி பிரதருக்கு ரொம்ப நன்றி. பெண்களுக்கு எதிராக நடக்கிற அநீதிக்கு ஒரு முக்கியமான ஒரு போர்க்குரலா இருக்கிற கார்த்தி பிரதர் கூட ஒரு
முக்கியமான உறுதுணையா இருந்ததுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த ப்ராஜெக்டை எனக்கு கார்த்தி பிரதர், விஜய் ரவி பிரதர் மூலமா தான் எனக்கு அறிமுகமானாரு. ஸோ அவர் சொல்லிதான் இவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா என்னோட ஸ்டுடியோ மூவம் மீடியாவுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் எடிட்டிங்ல ஏதாவது சாதிச்சேன்னா என்னோட குருநாதர் சுபாஷ் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா 1.5 வருஷம் அவர் பின்னாடியே உட்காந்து எல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ சுபாஷ் சார் வந்து சத்யஜோதியில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவரோட அசிஸ்டன்ட் எடிட்டர்னா இப்போ நான் ஃபைனல் எடிட்டராக மாறி ஒரு மேடையில் நிற்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக இன்னும் நிறைய பண்ணுவேன். இந்த டீம், என்னோட டீம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் நிறைய பண்ணுவோம், மேலே மேலே வருவோம். உங்களோட சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. would like to hear few words from Moogambikai sarees Shakti sir. வணக்கம். ஆக்சுவலாக நான் ராணுவ ஃப்ரெண்ட். நான் இப்போ தான் நான் கார்த்திக் பிரதர் நான் மீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து ராணுவ சொன்ன மாதிரி இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஸோ வந்து நல்ல முறையில் ஹேண்டில் பண்ணும் அப்படின்றது தான் அவங்களோட முக்கிய விஷயமா இருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் இப்போ ஒரு டெவலப்மெண்ட்ல வந்து நம்ம கல்ச்சர் வந்து எல்லாரும் கட்ஸ் இருக்கு, தைரியமாக நம்ம வெளியே வருவோம் சொல்லுவாங்க அப்படின்ற விஷயம் இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து யாரும் வெளியே சொல்ல வரதில்லை. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குது இப்போவுமே. ஸோ அதில் இந்த நம்ம ஒரு மூவி வந்து நான் ஒரு விஷயமா இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த வெரி கங்க்ராட்ஸ் டு த டீம். ஸோ கிரேட் டீம் ஆக்சுவலாக. ஸோ கார்த்திக் வந்து நல்ல ஒரு டீம் வந்து செலக்ட் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி வடிவமைக்கிறது. ஸோ நல்லா இருக்கு அவங்க டீம். அவங்க பேசுறதுலேயே தெரியுது எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயமா வரணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். We welcome serial artist Shivanya to deliver a few things about விடைத்தாள். ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர். ஸோ அதனால இது ஒரு விமனோட சக்ஸஸ் எப்படி ஒரு மென் கிட்ட இருக்கோ அதே மாதிரி ஒரு விமனோட சேஃப்டியும் ஒரு மென் கிட்ட தான் இருக்கு. ஸோ அதனால இட்ஸ் ஆல் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் மென். ஸோ குட் மெசேஜ் அண்ட் ஃபைனலி ஆல் தி வெரி பெஸ்ட் கார்த்திக் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ ஆல். ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பொண்ணும் அவங்க மேல அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வச்சுட்டு அவங்க காலேஜ்க்கோ இல்லை ஸ்கூல்ஸ்க்கோ இல்லை ஒர்க்குக்கோ போகிற ஒவ்வொரு பெண்களோட ஒரு பிரதிபலிப்பாக தான் நம்ம வந்து சிந்துஜா பார்த்தோம் இந்த ஷார்ட் ஃபிலிமில். ஷி டிட் அ வெரி குட் ஜாப் அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ சிந்து. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் இங்கே நான் மதிங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி லைஃப்பில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஷூட்டிங்க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐ ஃபெல் வெரி ஹெவி. இது கோ த்ரூ பண்ணவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிளேஸை டச் பண்ணி ரொம்ப தைரியமாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கார்த்திக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மைக். நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல. என்டையர் டீம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட எஃபர்ட்ஸ் போட்டாங்க இதுக்கு. குட் டச் பேட் டச்சுங்கிறது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்கும் சொல்லி வளர்க்கணும். பசங்க இந்த இடத்துல பொண்ணுங்களை பார்க்குற விதம் மாறிச்சு அப்படின்னா எல்லாமே இங்கே சரியாயிடும். அண்ட் நல்லா பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இதான் நம்ம வந்து குட் டச் பேட் டச் இல்லை இப்படி நடந்துக்கணும், பெண்கள் அப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தாலும் அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆணோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூட இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுலையும் தான் இருக்கு. அது அப்பாவா இருக்கட்டும், சகோதரனா இருக்கட்டும், இல்லை கூட ஒர்க் பண்ற கலீக்ஸா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே கம்மியாயிடும். அண்ட் வி வெல்கம் நிவேதா ரவி டு டெலிவர் அ ஸ்பீச் ரிகார்டிங் திஸ் ஷார்ட் ஃபிலிம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திக் அண்ணாக்கு ரொம்ப எப்படி சொல்றது அப்ரிஷியேட் பண்றேன். நல்லா இருக்கு. ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கண்டிப்பா வந்து இது எனக்கு பர்சனலாக எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய கேர்ள்ஸ்க்கு நிறைய விஷயம் நடந்திருக்கும் ஒர்க் பிளேஸ் எல்லா பிளேஸ்லேயுமே. ஸோ டேரெக்டாக யாரும் வந்து சொல்ல முடியாது, லைக் அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அண்ட் தீபா மேம் அண்ட் சிந்துஜா என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் மீடியா முக்கியமாக கண்டிப்பாக நீங்களும் எல்லாமே பார்த்து இது பண்ணியிருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பேசக்கூடாதுன்னு நினச்சேன், பட் பேச வைக்கிறீங்க. ஓகே, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனை இந்த ஸ்டேஜில் இங்கே பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. படம் ஒரு பக்கம் அழுவ வச்சதுன்னா அவன் பேரண்ட் எல்லாம் மேலே கூட்டிட்டு வந்து
ஃபர்ஸ்ட் டைம்ல இது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எனக்கு என்ன பேசணும் தெரியல. மெனி மோர் டு கோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கார்த்தி வரும்போது சொன்னாங்க இரண்டாவது தந்தை தான் என்னோட மாமான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தந்தைக்கு பதிலா அவர் இரண்டாவது தந்தை பேசுவார் இப்போ. இந்த அளவுக்கு அவன் ஃபர்ஸ்ட் இதை பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவன் எடுத்த சப்ஜெக்டும் இதில் அவன் பண்ண எஃபெக்டும் இன்னும் நிறைய அவனோட டேலண்ட் வெளியே தெரிகிற அளவுக்கு எல்லாமே சிறப்பாக பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். Welcome Prajan Padmanabhan sir and Ranav to open the poster of Vidaital. Congratulations entire crew. நான் என் வீட்டில் இருந்ததை விட அதிகமாக அவர் கூட தான் இங்கே வாழ்ந்துருக்கேன் ஆக்சுவலாக. இவரை பற்றி பேசும்போது எனக்கு கண் கலங்கிடும். பட் பார்ட்னர், லவ் யூ. சீரியஸ்லி என் லைஃப் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் ஆக்சுவலாக. சொல்லணும்னு நிறைய தோணுது. பட் லைஃப்பில் எப்பவுமே என் கூட இருந்துரு. எனக்கு ஃபுல் சப்போர்ட்டடு கண்டிப்பாக லைஃப் லாங் தேவைப்படுது. கண்டிப்பாக இருப்பேன்னு நினைக்கிறேன் நான். இந்த இஸ்மீர் ப்ரொடக்ஷனோட ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அவர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எனக்கு இதில் பில்லர் ஆஃப் தூணாக இருந்து எனக்கு எல்லா உதவியும் பண்ணது அவருக்கு தான். இந்த ஃபுல்லி கிரெடிட்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன். பார்க்குறியா? இவ்வளோ நேரம் வந்து நம்ம இந்த ஷார்ட் ஃபிலிமோட க்ரூல இருந்து கேட்டோம். அவங்களோட லைக் சஜஷன்ஸ் என்னன்னு கேட்டோம். அண்ட் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் பேசினாங்க. அண்ட் வி லைக் டு ஹியர் ஃபியூ திங்ஸ் ஃப்ரம் த ஆடியன்ஸ் சைட். ஸோ இவ்வளோ நேரம் இந்த ஃபிலிம் பார்த்தீங்க இல்லையா? ஸோ உங்களோட லைக் ஃபியூ திங்ஸ் யாராவது விடைத்தாள் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் லைக் யூ கேன் டேக் த மைக். ஸோ யாராவது வந்து விடைத்தாள் பற்றி ஏதாவது உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யணும்னா தயவு செய்து மேடைக்கு வருவோம். எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். நான் விழியோட கவிதைங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொடுத்த புரட்சி பாதி கவிஞர் பாரதியின் கவிதை வரிகளை தொட்டு வணங்கி இவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னா, இன்னொரு புதுமை பெண்களா வளருங்கன்னு சொல்ல வந்திருக்காரு. இதில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. என்ன ஆறாவது தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதில் இன்னும் படம் ரீடி கடையில் படம் நல்லா பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு கதை. இவர் தொடர்ந்து வெற்றியாக இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ சார். அண்ட் வி வெல்கம் அஸ்வின் டு டாக் அபவுட் த விடைத்தாள். அவர் இப்போ என்ன சொல்றது, நிறைய பெரியவங்க பேசினாலும் இது மாதிரி ஒரு யங்ஸ்டர், ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட், இதை பத்தி என்ன நினைக்கிறாரு நம்ம கேட்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா அண்ட் இங்க இருக்கிற எல்லாருக்கும் பெரியவங்களுக்கும் வணக்கம். விடைத்தாள் ஆக்சுவலா வந்து கார்த்தி வந்து ரொம்ப நாள் அது மீட் பண்ணோம், வாடா ஒரு பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. என்னடா பத்திரிக்கை வைக்கணும், என்னடா கல்யாணமா இல்லை வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனா ஒன்றுமே புரியல. சரி ஓகே சொல்லி போயிட்டு மீட் பண்ணா இப்படி திருப்புறான், அட்ரஸ் சொல்றான், விடைத்தாள் இந்த மாதிரி ரிலீஸ் பண்றோம் வந்துருங்க அப்படின்னா. ஸோ வந்து பார்த்தேன். இதில் ப்ளே பண்ணியிருக்கிற மேம் தீபா மேமாக இருக்கட்டும், நடித்த சிந்துஜா அண்ட் ஜீவிதா எல்லாருமே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. கண்டென்ட் வைஸ் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே விஷயந்தான். இது வந்து நம்ம ஒரு குட்டி வயசுலேருந்து வளர்க்குற மேல் குட்டி பாப்பாக்கும் ஃபீமேல் குட்டி பாப்பாக்கும் சொல்லி வளர்க்கணும்னு நினைக்கிறேன். லைக் பேட் டச் குட் டச்ன்றதெல்லாம் மீறி இந்த டோன்ட் டச்ன்ற விஷயத்த வந்து மெயினாக நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இது நிறைய இப்போ இருந்து, ஏன்னா இது பார்க்கும்போது பயமா இருக்கு. என்னடா இது ஒரு ஆணாவும் இருக்கு, ஒரு பெண்ணாவும் யோசிச்சு பார்த்தா ஐயோ இப்படிலாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க இந்த கேரக்டர் பண்ணதுக்கே அவங்க உணர்ந்து சொன்னாங்க. ஸோ ஒரு மேலா இருந்து அப்படி யோசிச்சாலும் தப்பா இருக்கு, இப்படி யோசிச்சாலும் தப்பா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது டோன்ட் டச் அப்படின்ற விஷயத்த வந்து இதுலேருந்து நான் எடுத்துக்கிறது. எஸ், தேங்க்யூ எல்லாருக்கும், தேங்க்யூ. அண்டு கார்த்திக்கு பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் க்ரூக்கும் பெரிய வாழ்த்துக்கள். மோர் டு கோ, நிறைய பண்ணு கார்த்தி. எங்கள் எல்லாரோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ. பேட் டச் அதை தாண்டி நம்ம எல்லா குழந்தைங்களுக்கும் டோன்ட் டச் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். அது நிஜமாவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் ஆர்டிஸ்ட் பிரானா. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் என்டையர் த டீம். கார்த்திக் வந்து எனக்கு ரீசெண்ட்லி தான் ரொம்ப பழக்கம். ஷார்ட் ஃபிலிம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ரொம்ப இப்போ ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு.
நான் இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. உங்கள் பேர் என்ன? சிந்துஜா. அவங்க சொன்ன மாதிரி தான் குட் டச் பேட் டச் வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் வந்து அது எப்படி பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்றதை சொல்லி கொடுக்கணும். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் நல்லாவே எல்லாமே ஓப்பனப்பாகவே ஷேர் பண்ணுறாங்க. எல்லாமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயத்த முன்னாடி வந்து சொல்கிறதுக்கான எல்லா விதமான ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் பண்ணணும். இது எல்லா துறையிலையுமே இருக்கிற ஒரு விஷயந்தான். நம்ம அது கரெக்டாக நடந்துக்கணும். நம்ம பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி ஒரு நல்ல பெரிய படம் பண்ணி சமூகத்துக்கு நல்ல கருத்துள்ள படமாக கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். இவ்வளோ நேரம் பொறுமையா எல்லாரும் இங்கிருந்து இந்த விடைத்தாளை பார்த்து உங்களோட கருத்துக்களை அனைத்தும் பதிவு செய்ததற்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த என்டையர் டீம் ஆஃப் விடைத்தாள். அண்ட் நம்ம வந்து ஒரு கரகோஷங்களோட அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். எனக்காக வந்த, மறுபடியும் சொல்றேன், இவ்வளவு பேருக்கு என்னோட மனமான தேங்க்ஸ். அண்ட் பிரஸ் எனக்காக வந்த பிரசன்ட் மீட்டுக்கு சீரியஸ்லி நான் உங்களோட ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்காக கேமரா அப்படியே வச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு போட்டோ உங்களோட நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்காக இல்ல, எனக்கு என் ஃப்ரெண்டு போட்டோ எடுத்து கொடுப்பான். நான் உங்களுக்காக உங்க கூட எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நான் மெமரிஸா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். வெளியே எடுத்துக்கலான்றீங்க? அதை பேக் பண்ணக்கூடாது. 2 பேக்கப் தெரியுது. ஆக்சுவலா ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது, என்னதான் தரமான ஒரு படம் கொடுத்தாலும் பிரசன்ட் மீடியா தான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீடியம் டு டேக் இட் டு ஆடியன்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையா இங்க நடந்த எல்லா நிகழ்வுகளையும் பதிவு செய்த பிரசன்ட் மீடியாவுக்கு ஒரு பெரிய நன்றியை வந்து விடைத்தாள் டீம் சார்பா தெரிவிச்சுக்கிறோம்.